இப்போ வந்து குழம்பு வந்து ரெடியாக போகுது. வந்து லேட்டாக வந்துட்டோம். மிளகாத்தூள்லாம் போட்டு மிளகாத்தூள் வாங்க போயிட்டேன், அதனால லேட் ஆகிடுச்சு. அதனால் சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அறுக்கிறோம். ஊற்றுட்டா இல்லை போடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணுறது. அவர் வீட்டில் கூட இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்க மாட்டார். அப்படியா? இப்படி தான் தக்காளியெல்லாம் கட் பண்ணணும். பார்த்துக்குங்க, தக்காளி கட் பண்ணுறதை பார்த்துக்குங்க. இப்படி தான் வெட்டி பழகிக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செய்ய வந்திருக்கோம். இப்படிலாம் நிறைய பேர் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் பேச போகிறதில்ல. சும்மா நார்மலாக நமக்கு எதோ தெரிஞ்சதோ நமக்கு பேச போகிறோம். இப்போ வந்து மாஸ்டர் வந்து பாருங்கள், வெங்காயம்லாம் வதக்கிட்டு இருக்காரு. சிக்கன் வந்து இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், சிக்கனு 2 கிலோ சிக்கன் இருக்கு. வேற லெவலு. மாஸ் காட்டுறோம். அம்மாள் தக்காளி வெட்டுறாரு பாருங்க. வெட்டுற அழகே வேற மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, அவர் வெட்டுற ஸ்டைல பாருங்க. அவர் நடைய பாடுறா, அவர் ஸ்டைல பாடுறன்ற மாதிரி நம்ம ஆளு வெட்டுறதுங்க. தக்காளியே அந்த மாதிரி ஸ்டைலு. நம்ம வந்து தக்காளியெல்லாம் வெங்காயம் வதங்கிருச்சு. அப்புறமா நம்ம வந்து ரெடியாக இருப்போம். கறியெல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருப்போம். இங்கே பாருங்க, இவங்களாம் வெட்டி நாயம் பேசுகிறாங்க. இப்படிதான் வெட்டி நாயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது நிஜம். இது அது பேசவே பேசாது. இது வந்து ஊமை, பேசவே பேசாது. மேஸ்திரி வந்துட்டாரு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கடைசியாக சாப்பாடுலாம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வருவாங்க பாருங்க பொறுப்பில். அந்த மாதிரி அது இந்த மாதிரி பார்த்து இப்போ வந்து நம்ம கறி போடுறோம். கறி போட்டாச்சு. நல்லா போடு, லெக் பீஸ் எல்லாம் எடுத்து போடு. ரைட்டா, கவட்டையில் தீய வச்சுருவாங்க விட்டா. அவனோட பயங்கரமா போட போறோம். பாத்திரம்லாம் இல்லை, கீழே போடுற அளவுக்கு பாத்திரம்லாம் இல்லை. இங்க பாருங்க, இப்படி கவரில் தான் போட்டாகணும். கஷ்டப்பட்ட குடும்பம், அதனால போட்டு தான் ஆகணும். என்ன பண்றது? இதுக்காகவாவது ஒரு லைக் போடுங்க. மறக்காம அவனே சொல்லி கொடுக்குறான். இது வந்து கம்பெனிக்கு எனக்கு பிறந்த நாள். ஆளுக்கு 2 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி, இப்போ எதுக்கு தக்காளி கொடுக்குறேன்னு சொன்னா, தக்காளி சாப்பிட்டு அவங்க வயிறுலாம் நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் சோறு கம்மியாக சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனாலதான் இப்போ எல்லாத்துக்கும் தக்காளி கொடுத்துட்டு இருக்கோம். தக்காளி சாப்பிட்றா, உனக்கு தான் தக்காளி வேணாம். இல்லை உனக்குடா, இது கொஞ்சம் எல்லாம் உஷாராக தான் இருக்காங்க. இந்த பக்கம் கேட்போம். தக்காளி ஆள் சரியில்லை, எது கொடுத்தாலும் தின்னுவான். மேஸ்திரி தக்காளி, ஆனால் தக்காளியில் புழு இருக்குண்ணா. இந்த பாருங்க, மேஸ்திரி சாப்பிட்றாரு. இவர் சாப்பிட்றாரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க நமக்கு. ஒரு வழியா குருமா ரெடி ஆயிருச்சு. எப்ப சாப்பிட போறோம் அப்படின்னு இருக்கு. நமக்கு பரபரப்பா இருக்கு. சந்தோஷம் கை பக்குவோம். இவர் ஆம்பூர்ல இருந்து நம்ம இறக்கிருக்கோம். பிரியாணி கடை வச்சிருந்தவரை வந்து நம்ம இறக்கி விட்டுருக்கோம். பாய்கார் இதுல போட்டு இருக்கா, உங்களோட கழுவி விட்டுருவோம். ரெடி ஆயிடுச்சு. புல்லட் அரிசியில வந்து நம்ம சோறு செஞ்சிருக்கோம். பாருங்க, லாஸ்டா தட்டுகள் வச்சுட்டாங்க நம்மளை கூப்பிட்டு வந்து. போதும். இது வந்து எனக்கு இப்பயே நான் கழுவி வச்சுக்கிட்டேன். நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்கடா, அப்போதான் விருந்தை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட முடியும். தலைக்கு 2 பீஸை போட்டு. ஆள் அதிகமாக இருக்கு. ஒரு குடம் தண்ணி இருந்தால் ஊற்று. அப்படின்றியா? இல்லை நல்லா இருக்கா? இப்போ நல்லா நக்கு. ஏன் வரலாம் கரெக்டாக இருக்கா? உப்பு இருக்கா? சூப்பராக இருக்கு. உப்பு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம மூடியாச்சு.
உள்ள விட்டு எடுப்போமா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. ஒன்று பண்ண செல்லு சாப்பிட்றது தான் வேலை. எடுப்போம். ஏய் இங்க பாரு, இங்க நான்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாட போறேன்.